நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நான் ஒரு சின்ன கதைய உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த கதை எனக்கு தாங்க ரொம்ப பொருத்தமா இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு அரசர் போட்டி ஒன்றை அறிவிச்சிருந்தாரு. கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும்னு அறிவிச்சிருந்தாரு. தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும்னு சொல்லியிருந்தாரு. மக்கள் பலவாறா யோசிச்சு பயந்து யாருமே போட்டியில கலந்து கொள்ள முன் வரல. ஒரே ஒரு இளைஞன் மட்டுமே போட்டியில் கலந்து கொள்ள முன் வந்தாரு. போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள். உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றார்கள். மக்கள் எல்லோரும் அவனை பயமுறுத்துனாங்க. உன்னோட கை இல்லைன்னா நீ எப்படி வாழ்வன்னு சொல்லி எல்லாரும் அவனை பயமுறுத்துறாங்க. அவன் சொன்னான், ஐயா, வென்றால் நானும் ஒரு அரசன், தோற்றால் கைகள்தானே போகும், உயிரிலேயே என்று கூறினான். கோட்டை கதவை இளைஞன் ஒரே தள்ளு தள்ளினான். என்ன அதிசயம்! கதவு சட்டென திறந்து கொண்டது. ஏனென்றால் கோட்டை கதவுகளில் தாழ்பால் போடவில்லை, திறந்துதான் இருந்தது. பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே விடுகிறார்கள். அனைவரும் அறிந்த முயல் ஆமை கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம். ஓகேங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கதை பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.